ஓம் சிவாய நமः மகாதேவாய நமः. ஓம் ராஜராஜேஸ்வரீம் வரதாம் மணிமாலினி தேவி தேவப்பிரியாம் கீர்த்தி வந்தே காமியார்த்த சித்தையே சர்வதாரித்ய துக்க நிவாரணியே நமோ நமः. ஓம் மகாலட்சுமி நமः. ஓம் கிருஷ்ணவாணி பிரதிஷ்டை பிரம்மதத்தே மாதா மகாமயி தேவி மகாதேவி மம சத்ரு ரோகம் நிவர்த்திதாயகா. அதாவது பெண்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படுங்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்ய பாவங்கள் பாதிக்கிறதுங்கிற மாதிரி எல்லாம் சூழ்நிலை இருக்கிறதுனால திருமணங்கள் தடைபடும், திருமண தோஷங்கள் ஏற்படக்கூடிய அம்சங்கள் சூரியன் செவ்வாய் காம்பினேஷனால் ஏற்படுறதுனால பெண்கள் நிறைய மகாலட்சுமிக்கு சிவனுக்கு பார்வதிக்கு பூஜை பண்ணணும். அதுக்கு சொல்லக்கூடிய மங்களம் மங்களே மங்களாத்திரி தாரா மம ஷட்டதாம் மாங்கல்யே மாங்கல்யம் தேகிமே சதா தேவி நமஸ்துதேங்கிற மந்திரத்தை பெண்கள் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால அவளுக்கு ஏற்படக்கூடிய மன ரீதியான கஷ்டங்கள், உடல் ரீதியான கஷ்டங்கள் இவைகளெல்லாம் மாறி நல்ல அமைப்புகள் ஏற்படும். சூரியன் உச்சம் பெறக்கூடிய சிரமங்கள் இருக்கிறதுனால அக்னி சம்பந்தமான தோஷங்கள், அக்னி சம்பந்தமான நெருப்பு சம்பந்தமான சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமாக செயல்பட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கிறதுனால பெண்கள் மகாலட்சுமியை பூஜை பண்ணுறது, தேவி துர்க்கையை பூஜை பண்ணுறது, அது மாதிரி செய்கிறதுனால நல்ல பலன்களை பெண்கள் அடைவார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கிறதுனால பெண்கள் ஆண்கள் துணை இல்லாமல் வெளியில் போகிறது இரவு நேரத்தில் தவிர்க்கிறது நல்லது. பொதுவாகவே இந்த புரோதி வருஷம் ரொம்ப சிறப்புகள் இருந்தாலும் சில சிரமங்களும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. எப்படி பார்த்தாலும் பூமியில் நிறைய பொருள்கள் விளையும், விலைவாசி ஏற்றங்கள் ஏற்படும். அது பலவிதமான கஷ்டங்களை ஏற்படும். ஏன்னா லக்னாதிபதி செவ்வாய் 4ல் சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால நெருப்பு சம்பந்தமான விபத்துக்கள், ஆக்சிடெண்ட்டுகள், விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால கவனமாக இருக்க வேண்டும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் ராகு இருக்கிறதுனால குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் ராகு சேர்ப்பு இருப்பதனால இவா நல்ல தங்கம் வெள்ளி இது மாதிரி ஆபரணங்கள் வாங்கி அணியக்கூடிய யோகங்கள்லாம் ஏற்படும். 11ல் கேது இருப்பது, 8ல் சந்திரன் இருப்பதனால மாணவர்கள், குழந்தைகள், பெண்கள் தண்ணீர் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. நீச்சல் தெரியாதவர் தண்ணீரில் இறங்காமல் இருப்பது நல்லது. நீர் சம்பந்தமான விபத்துக்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருப்பதனால பெண்கள் குறிப்பாக குழந்தைகள் கவனமாக இருப்பது நல்லது. இந்த வருஷத்து பொதுவான ராசி பலன்கள் கோச்சாரப்படி உள்ள பலன்களை நான் சொல்லுகிறேன். மேஷராசிங்கிறது காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி. மேஷராசியில் செவ்வாய், சுக்கிரன், சூரியன் 3ம் கலந்து இருப்பதனால சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால பெரிய உபதேசங்கள் செய்யக்கூடியவர்களாகவும் புத்திசாலியாகவும் பூமி நிலங்கள் வாங்கி அதை அனுபவிக்கக்கூடிய யோகம் உள்ளவர்களாகவும் வெளி தேசங்களுக்கு சென்று சம்பாதிக்கக்கூடிய அம்சங்கள் இருப்பதாகவும் நகை, பாத்திரம்,
இவைகளில் விரும்பி வெள்ளி சம்பந்தமான பொருட்களை வாங்கி அணிவிக்கக்கூடிய யோகங்கள் உள்ளவர்களாகவும், பெண்களுக்கு இருந்தால் கல்யாண யோகம் ஏற்படக்கூடிய அமைப்பும், ஆண்களாக இருந்தால் உயர்ந்த பதவிகளை தேடி அமரக்கூடிய யோகங்களும் ஏற்படும். ஆகையால் இவர்கள் பொதுவாக சுக்கிரனை வழிபடுவது, கஞ்சனூர் சென்று சுக்கிர பகவானை வழிபடுவதும், அஸ்வினி தேவர்களை வழிபடுவதும், சிவனை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வழிபடுவதும் சிறந்த பலன்களை இவருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு தரும். அடுத்தது ரிஷபராசிக்காரர்கள். காலபுருஷ தத்துப்படி 2வது ராசி சுக்கிரனோட வீடு. சுக்கிர பகவான் இந்த வீட்டுக்கு அதிபதியாக வேற இருக்கார். இதில் ரிஷபத்தில் சந்திரன் பகவான் உச்சம் பெறுகிறார். ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெறும்போது ரோகிணி நட்சத்திரக்காரர்கள், மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள், கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் சிறப்பு உண்டாகும். இவர்கள் வெளிநாடு சென்று கப்பலில் வியாபாரம் பண்ணக்கூடிய அமைப்புகளும், தங்க வைர நகைகள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களாகவும், வெள்ளி தங்கம் உலோகங்கள் இவைகளை வாங்கி வைத்து கொள்ளக்கூடிய அமைப்பும், கடல் கடந்து சென்று சம்பாதிக்கக்கூடிய யோகம் உள்ளவர்களாகவும், அழகு அறிவு உள்ளவர்களாகவும், புத்திசாலியாகவும், திறமை உள்ளவர்களாகவும், மேலும் மேலும் படித்து மேன்மை அடையக்கூடிய வல்லமை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கா பரமேஸ்வரி. கொல்லூர் மூகாம்பியை வழிபட்டு அவளிடம் சரணாகதி அடைந்தால் கொல்லூர் மூகாம்பிகை மூலம் நல்ல அருள்கள் இவர்களுக்கு கிடைக்கும். அடுத்தது காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசியாக மிதுன ராசியைச் சேர்ந்தவர்கள் பல விதத்திலும் புத்திசாலித்தனமாக இருந்து, சிக்கனமாகவும் நடந்து, எளிமையாகவும் நடந்து, குடும்பத்தை வல்லமை பண்ணக்கூடிய அம்சங்கள் உள்ளவர்களாக இருப்பார்கள். படித்து பட்டம் வாங்கலினாலும் பட்டம் பெற்ற மாதிரி பயிற்சி உள்ளவர்களாகவும், சிறந்த மேதாவிகளாகவும், மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்திலும் மிதுன ராசிக்காரர்கள் இருப்பார்கள். இவர்கள் ஜாதகப்படி, ஜென்மாந்தர ஜாதகப்படி இவர்களுக்கு பிறப்பு விகிதப்படி பார்த்தா கூட இவர்கள் வல்லமை மிக்கவர்களாக இருப்பார்கள். இவர்கள் ஜாதகத்தில் இவர்களுடைய ராசி அதிபதி புதன் 5ல் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால குலதெய்வ அருள் வேண்டி இவர்கள் பிரார்த்தனை செய்வதும், தஞ்சாவூர் சென்று பிரகதீஸ்வரரை வழிபட்டு வருவதும், அங்கே வைத்தீஸ்வரன் கோவில் சென்று பகவானை வழிபட்டு வருவதும், பட்டீஸ்வரன் சென்று துர்க்கையம்மனை வழிபட்டு வருவதும் இவர்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். அடுத்தது கடகராசிக்காரர்கள். காலபுருஷன் தத்துவப்படி 5வது ராசிக்காரர்கள் சந்திரன் ஆட்சி பெற்ற வீட்டுக்கு அதிபதியாக உள்ளவர்கள். குருவும் புதனும் சம்பந்தப்பட்ட வீட்டுக்கு அதிபதியாக உள்ளவர்கள். இவர்கள் புத்திசாலியாக இருப்பார்கள். தேவையில்லாத விஷயங்களுக்கு கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய அம்சங்களும் ஏற்படும். அஷ்டமத்து சனி வேறு நடப்பதால் பேச்சில் நிதானம் தேவை. பொருள்களை கொடுத்து வாங்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். நிலம் வாங்கி பத்திரப்பதிவு பண்ணக்கூடிய அம்சங்கள் ஏற்படும். வீடு கட்ட அம்சங்களும் ஏற்படும். இவர்கள் காலபுருஷ தத்துவப்படி இவர்களுக்கு நினைத்த காரியம் நடக்கும். வெளிநாடு சென்று சம்பாதிப்பார்கள். அதிகப்படியான சம்பாத்தியம் செய்து குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய யோகங்களும் இவர்களுக்கு ஏற்படும். புத்திர சந்தான பாக்கியங்களும் ஏற்படும். கல்யாணம் ஆகாதவர்களாக இருந்தால் திருமண யோகம் கூடி வரக்கூடிய அம்சங்களும் இருக்கும். இவர்கள் பெண்களுக்கு நல்ல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அம்சங்களும் இருக்குது. பையன்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தால் சுப செலவுகள் பண்ணி அஷ்டமத்து சனியால் ஏற்படக்கூடிய விரைய செலவை தவிர்க்கலாம். அடுத்தது காலபுருஷ தத்துவப்படி சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சூரியன் உச்சம் பெற்று ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. சூரியன் உச்சம் பெற்று மேஷத்தில் இருப்பதால் இந்த வருஷ பிறப்பே இவர்களுக்கு மிகுந்த நன்மைகள் நடக்கக்கூடிய இடம்.
பழைய வீடை புதுப்பிக்கிறது, வீடு மனை வாங்கி அதை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய அம்சங்கள், புதிய வீடு கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அம்சங்கள், பிள்ளைகள் இவர்களால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் நல்லா படித்து வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய யோகம் உள்ளவர்கள். இப்பேற்பட்ட சுகமான நிகழ்ச்சிகள் இவர்கள் குடும்பத்தில் நடக்கும். இவர்கள் திருவாடுதுறை சென்று சூரிய பகவானை வழிபட்டு வருவது மிகவும் நல்லது. சூரிய ஸ்தலத்தில் வேண்டுதல் வைத்தால் இவர்களுடைய குடும்பம் மேலும் வளர்ச்சி அடையும், தீர்க்கமான ஆயுள் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் சந்திரன் சூரியன் சேர்க்கை இருந்தால் இவர்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும், முடிவுகள் ஏற்படுதல், இவர்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். எதாக இருந்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் மற்றவர்களுடைய அறிவுரை கேட்டு நடந்தால் இவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சூரிய வழிபாடு ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் சொல்வதும் மிகுந்த நன்மையை தரும். அடுத்தது கன்னி ராசிக்காரர்கள். காலபுருஷ தத்துவப்படி 6வது ராசிக்கு அதிபதியாக உள்ள கன்னி ராசிக்காரர்கள் சந்திரனுடைய அம்சத்திலையும் சூரியனுடைய அம்சத்திலையும் சேர்ந்து இருப்பதனால இவர்கள் பெரிய தொழில் அதிபர்களாகவும் ரியல் எஸ்டேட் அதிபர்களாகவும் பூமி வாங்கி அதில் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களாகவும் பெரிய கம்பெனிகள் வைத்து நடத்தக்கூடியவர்களாகவும் பெரிய தொழிலதிபர்களாகவும் இருக்கக்கூடிய யோகங்கள் உள்ளவர்கள். இவர் இளம் வயசாக இருந்தால் ராகுதசை நடக்கக்கூடிய காலத்தில் இவர்கள் ராகு பகவானுக்கு வழிபடுவதும் துர்க்கை அம்மனை வழிபடுவதும் மிகவும் சிறந்தது. இவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை வழிபட்டு அதன் மூலம் பலன்கள் பெறலாம். இவர்கள் மேலும் மேலும் வெற்றி பெற அரங்கனை வழிபடுவதும் பட்டீஸ்வரம் சென்று துர்க்கை அம்மனை வழிபடுவதும் சிறந்த பலனை தரும். வைத்தீஸ்வரன் கோயில் சென்று வருவதும் நல்லது. அடுத்தது திருநள்ளாறு சென்று வருவதும் இவர்களுக்கு சிறப்பான பலனை தரும். அடுத்தது துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்கள் எப்போவுமே வேகமாக செயல்படக்கூடியவர்கள். முடிவு எடுப்பதில் இவர்களுக்கு சிரமங்கள் ஏற்படும். நிறைய யோசிப்பார்கள், ஆனால் முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறுவார்கள். விரைய செலவுகளை நிறைய பண்ணிவிட்டு வேறு விஷயங்கள் சிக்கனமாக இருப்பார்கள். இவர்களுக்கு சொந்த வீடு அமைவது கொஞ்சம் சிரமம் ஏற்படும். தகுந்த பரிகாரங்கள் செய்து வீடு வாங்குவதும் திருமணம் செய்து கொள்வதும் நல்லது. இளம் வயசுக்காரர்களுக்கு சனி மகாதசை நடக்கக்கூடிய காலம். துலா ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் வர்றவங்களுக்கு ராகு பகவானுடைய அனுக்கிரகம் இருக்குது. அப்போது இவர் சிவனை வழிபடுறது, அதாவது குறிப்பாக மகாவிஷ்ணு வழிபடுவது சிறப்பாக இருக்கும். ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகவும் நல்லது. இவர்கள் கட்டில் துர்கா தேவியை வழிபடுவது மிகவும் சிறப்பு. அது குறிப்பாக இவர்கள் வெளிநாடு வெளி தேசங்களுக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் உண்டது. எப்படி இருந்தாலும் நரசிம்ம வழிபாடு இவர்களுக்கு எல்லா விதத்திலையும் சிறப்பாக கிடைக்கும். இவர்கள் முடிந்தால் மதுரை மீனாட்சி அம்மனை போய் தரிசித்து அம்மாளுடைய அனுகிரகத்தை பெற்று வந்தால் இவர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை, ஆபரண சேர்க்கை, விரைவில் திருமண யோகம் கூடி வரக்கூடிய அம்சங்கள் உள்ளவர்களாக இருப்பார்கள். அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்கள். செவ்வாய் ஆட்சி பெற்ற வீட்டுக்கு அதிபதியாக இருப்பவர்களும் புதனுக்கு அதிபதியாக உள்ளவர்களும் சனி அதிபதியாக உள்ள நட்சத்திரத்தை சேர்ந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மிகவும் துடிப்பானவர்கள், வேகமாக வேலை செய்யக்கூடியவர்கள், அதிகம் பேசக்கூடியவர்கள். செவ்வாய் இந்த கிரகத்துக்களில் ஆட்சி பெற்றிருப்பது, சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது, குருவும் சேர்ந்திருப்பது, விரயங்கள் நிறைய ஏற்படக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். அடிக்கடி மனக்குழப்பத்துக்கு ஆளாவார்கள். என்ன என்றால் விருச்சிகத்தில் சந்திரன் பகவான் நீச்சம் அடைவதால் இவர்கள் மனோரீதியான குழப்பத்துக்கு ஆளாவார்கள்.
இவர்கள் எவ்வளோ முயன்றாலும் வெற்றி பெற முடியாது என்கிற தன்னம்பிக்கையற்றவர்களாக இருக்கும். அதனால் இவர்கள் வந்து குருமுகானிங்கிற மாதிரி குரு பகவானை வழிபட்டு அதன் மூலம் வெற்றிகளை பெறலாம். குரு ஒன்று தான் இவர்களுக்கு வழி நடத்தக்கூடிய அம்சங்கள் உள்ளவர். இவர்கள் திருச்செந்தூர் சென்று சுப்பிரமணிய சாமிக்கு அபிஷேகம் செய்துவிட்டு ஆராதனை செய்துவிட்டு வந்து பரிகாரங்கள் செய்வதும், வள்ளி குகையில் சென்று வள்ளியை தரிசிப்பதும், சிவனை தரிசிப்பதும், அங்குள்ள தட்சிணாமூர்த்தியை தரிசித்து வருவதும், சத்ரு சம்ஹார பூஜைகள் செய்து வருவதும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பை தரும். அடுத்தது தனுராசிக்காரர்கள். குருவின் அருள் பெற்ற தனுராசிக்காரர்கள் எதற்கும் துணிந்து இறங்கி வெற்றி பெறக்கூடிய அம்சங்கள் உள்ளவர்கள். தனுர் ராசியில் கேது பகவான் வந்து உட்கார்ந்து கொண்டு குருவும் கேதுவும் சேர்ந்து இருப்பதும், சுக்கிரன் வந்து போராட நட்சத்திரத்தில் அமைவதும், இவர்கள் வந்து விருப்பம் இல்லாமல் வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகி அதில் அப்புறம் வெற்றி பெற்று பெரிய அளவு ஆற்றல்கள் மிக்கவர்களாக இருப்பார்கள். சத்தியம், தர்மம், நியாயம் இவைகளை கடைப்பிடிக்கிறவராக இருப்பார்கள். அடுத்தவர்கள் பொருள் மேல் ஆசைகளோ நாட்டமோ இவர்களுக்கு இருக்காது. கொடுமானவரை எல்லோருக்கும் நல்லது செய்து நல்பெயர் எடுத்து உலகத்திலேயே சிறந்த விற்பனராக வரக்கூடியவராகவும் பெரிய தொழிலதிபர்களாகவும் நிறைய வந்து தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாகவும் கோயில் குளம் இதைகளை கட்டி பராமரித்து ஏழைகளுக்கு உதவி பண்ணக்கூடிய அம்சங்கள் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் கால புருஷ தத்துவப்படி இவர்கள் வந்து ஆலங்கோடி சென்று தட்சிணாமூர்த்தி வழிபடுவதும், பாடியில் ஆவடிக்கிட்ட பாடியில் உள்ள சிவனும் தட்சிணாமூர்த்தியும் உள்ள ஸ்தலத்தில் வியாழக்கிழமை அன்றைக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து அந்த தெய்வத்தை வழிபட்டு வருவதும் இவர்களுக்கு மேன்மையை தரும். 27 குழந்தைகளுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் அன்னம் தானம் கொடுத்து விட்டு வந்தால் இவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்து மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்கள் சனி ஆட்சி பெற்ற வீட்டுக்கு அதிபதியாக இருப்பதும், சூரியன் அந்த வீட்டிலேயே இருப்பதும், சனியும் இருப்பதும் தகப்பனாரோடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பெரிய அளவு இவர்கள் சம்பாதித்து முன்னேற்றங்கள் ஏற்படலாம். பெரிய அளவு இவர்கள் பணம் தேடி யாருக்கும் உதவி பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் தனம் அலட்சியமாக தனத்தை செயல்பட்டு அதனால் பொருள் இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். குரு பகவான் வந்து மகரத்தில் நீச்சம் அடைவதால் தெய்வ வழிபாடு இவர்களுக்கு நம்பிக்கை இருக்காது. அதனால் தெய்வத்தை நம்பாமல் மனிதர்கள் நம்பி பொருள் இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் அந்யோன்ய பாவம் பாதிக்கப்படும். ஆகையால் இவர்கள் வந்து மகாலட்சுமியை வழிபடுவதும், காஞ்சி சென்று காமாட்சி அம்மனை வழிபடுவதும், சிவனை வழிபடுவதும் இவர்களுக்கு சிறந்த பலன்களை தரும். கூடுமானவரை இவர்கள் பொருள்களை சிவனுக்கு தானம் செய்வதும், தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும், தென்திட்டை சென்று குரு பகவானை வழிபட்டு வருவதும் இவர்கள் வாழ்க்கையில் இவர்களுக்கு மேன்மையை தரும். நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும் இறுதி நாட்களில் உடல் சுகவீனம் ஏற்பட்டு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆகையால் மிகவும் கவனமாக இருப்பது. இவர்கள் வந்து ஏழைகளுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு தானம் செய்வது சிறந்த பலனை தரும். அடுத்தது கும்பராசிக்காரர்கள். இவர்கள் வந்து உத்தியோகத்தில் சிறப்பாக இருப்பார்கள். சனி ஆட்சி பெற்ற வீட்டுக்கு சொந்தக்காரர்கள். ராகுவும் சனியும் சேர்ந்து இருப்பதனால் பைரவரை வழிபடுவதும் கால பைரவரை வழிபடுவதும் இவர்களுக்கு நல்லது. இவர்கள் ஒரு வீடு 2 வீடுன்னு வீடை வாங்கி குவித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் யாருக்கும் உதவி செய்யக்கூடிய மனோநிலை இருக்காது. நீண்ட ஆயுள் இருக்கும் இவர்களுக்கு. வாக்கிலே நிறைய வித்தியாசங்கள் ஏற்படும். உண்மையை பெருமளவு சொல்வதை தவிர்ப்பார்கள். யாருக்கும் பொருள் கொடுக்க மனம் இரக்கம் இல்லாமல் இருப்பார்கள்.
விரைய செலவுகள் நிறைய பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகளோட பெற்ற குழந்தைகளோட விரோதம் ஏற்படும். பெண் குழந்தைகளாக இருந்தால் இவர்களுடைய வாழ்க்கையை இவருடைய ஆலோசனை கேட்காமல் சொந்தமாக திருமணம் பண்ணக்கூடிய யோகங்கள் ஏற்படும். அதன் மூலம் இவருடைய பொருள் இழப்புகளை இவர்கள் தவிர்ப்பது நல்லது. ஆகையால் இவர்கள் தண்ணீர் சம்பந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு போய் வழிபடுவது, திருவானைக்காவல் சென்று அகிலாண்டேஸ்வரி வழிபடுவதும் சிவனை வழிபட்டு வருவதும் சிறந்த பலனை தரும். கொல்லூர் மூகாம்பிகை தரிசனம் பண்ணுவது பெங்களூர்காரர்களுக்காக இருந்தால் நல்லது. தமிழ்நாட்டுக்காரர்களாக இருந்தால் ஸ்ரீரங்கம் இந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவது மிகுந்த பலனை தரும். அடுத்தது மீன ராசிக்காரர்கள் வெற்றிகளை குவிக்கக்கூடியவர்களாகவும் குடும்பத்தில் மேலும் மேலும் முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவும் பலவிதமான பொருள் வாங்கி குவித்து பொன்பொருள் ஆபரண சேர்க்கை உள்ளவர்களாகவும் தனதானியங்கள் நிறைய இருப்பவர்களாகவும் ஆனால் குடும்ப வாழ்க்கையில் சிரமங்களை சந்திக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ரேவதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அதிபதிகள் இருப்பதால் கடுமையான வாக்குவாதத்தில் ஏற்பட்டு அதனால் பொருள் இழப்புகளை சந்திப்பார்கள். புதன் நீச்சம் பெறுவதனால் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக இவர்கள் செய்ய வேண்டும். பழனி முருகனை போய் தரிசித்து அங்கே போய் போகர் சந்நிதியில் நின்று வேண்டி கொண்டு வருவதால் இவர்கள் நிம்மதி அடைவார்கள். வாழ்க்கையில் நிம்மதியை இழக்கக்கூடிய சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படும். அதனால் இவர்கள் போகரை வழிபட்டு அங்கு கீழே சிவனையும் வழிபட்டு 27 பேருக்கு புளிசாதம் தானம் கொடுத்து விட்டு வந்தால் இவர்கள் வாழ்க்கையில் இடர்கள் வராமல் தவிர்க்கலாம். இவர்கள் ஏகப்பட்ட பொருட்கள் சேர்த்து கொண்டு வைத்திருந்தாலும் இறுதி காலத்தில் அவைகள் இவருக்கு உதவாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவதால் திருச்செந்தூர், பழனி இதே மாதிரி முருகன் ஸ்தலங்களுக்கு போய் இவர்கள் வழிபட்டு வருவதனால் இவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கூடுமானவரை கோபதாபங்கள் தவிர்ப்பது நல்லது. மனைவி குழந்தைகளோட கருத்து வேறுபாடை தவிர்த்தால் இவர்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறதுனால கடைசி நேரத்தில் வாழ்க்கையில் விரக்தி ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவதால் இவர்கள் பழனி முருகனை சென்று அவரை ஆண்டி கோலத்தில் தரிசித்து வருவதால் நல்ல பலன்கள் ஏற்படும். ராசி பலன் முடிஞ்சிருக்கு.